மாண்புமிகு உறுப்பினர் சந்திரகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடையேழு வள்ளல்களில் ஒருவரான ஓரி எண்ணக்கூடிய வல்விலோரி அவர்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது கொல்லிமலையில் சிலை அமைக்கப்பட்டது. அவரோடு பற்றும் அவரை பின்பற்றுகின்ற மக்கள் அதிக அளவிலே கீழ்ப்பகுதியிலே இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் கீழ்ப்பகுதியிலே அவருக்கு சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்கப்படுமா என்றும், அதே நேரத்தில் விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையோடு இணைந்து பணியாற்றிய பொல்லான் அவர்களுக்கு தற்போது மணிமண்டபம் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. அவர்களோடு இருந்த குணாளன் நாடார் அவர்களுக்கு அதே போன்று சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்கப்படுமா என்று அந்த அவரை பின்பற்றுகின்ற மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதற்கு அமைத்து தருவாரா என அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் நம்முடைய ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு சந்திரகுமார் அவர்கள் வல்வில் ஓரிக்கும் கீழ்ப்பகுதியில் ஏற்கனவே கொல்லிமலையில் அந்த சிலை இருந்தாலும் சென்று வருவதற்கு கொஞ்சம் கடினமான சூழ்நிலையாக இருக்குது பயணத்திற்கு என்கிற காரணத்தினால் கீழ்ப்பகுதியில் ஒரு சிலை அமைக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கார் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் சுதந்திர போராட்ட தியாகி தீரன் சின்னமலை அவர்களோடு போரிட்ட நம்முடைய குணாளன் நாடார் மரியாதைக்குரிய நினைவாளன் குணாளன் நாடார் அவர்களுக்கும் சிலை அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஐயா நம்முடைய தீரன் சின்னமலை அவர்களோடு போரிட்ட நம்முடைய பொல்லான் அவர்களுக்கு அங்கே சிலை அமைக்கப்பட்டு அதற்கான அரங்கமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். சமீபத்தில் நம்முடைய ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். வெல்வில் ஓரி சுதந்திர போராட்ட தியாகி வெல்வில் ஓரி அவர்களுக்கும் அதே போல சுதந்திர போராட்ட தியாகி குணாளன் நாடார் அவர்களுக்கும் சிலை அமைப்பது குறித்து ஏற்கனவே நானும் நம்முடைய மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்களும் 2 சிலை சம்பந்தமாகவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பு கடிதமாக கொடுத்திருக்கிறோம். அது குறித்து அரசு பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.